மார்க்கு 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கிட்டத்தட்ட 7 குருடர்களை இயேசு சுவாமி அவங்களுக்கு குணம் கொடுத்ததை குறித்து நம்ம இந்த சுவிசேஷங்களில் பார்க்குறோம். 2 குருடர்கள், பிறவி குருடர்கள், ஊமையனாக இருந்த குருடன், இப்படி பல காரியங்கள் நம்ம பார்த்தாலும் இந்த குருடனுடைய பெயர் மாத்திரம்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தகப்பனாருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கூட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. அவர் இது எப்போ நடக்குன்னா, ஆண்டவர் பாடுபடுவதற்கு முன்பு, அந்த பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு முன்பதாக போகிற வழியில் எரிகோ டு எருசலேம் போகும்போது அந்த எரிகோ அருகே இருந்த கண் தெரியாத ஒரு குருடனை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டோன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆகவே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்றாரு. அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றாங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் போகிறான். அவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்கும்போது, ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் சொல்றாரு. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவனுடைய எதிர்பார்ப்பு, அவன் அவனுடைய கண் தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இயேசுமே வர்றாரு, எனக்கு என்ன கிடைக்க போகணும் அப்படி இல்லாதபடிக்கு அவரை அதட்டுன போதும் அவர் மறுபடியும் கூப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன் தான், நம்மை குறித்து எல்லாம் தெரிந்திருக்கிறோம். எல்லாம் தெரிந்திருந்தாலும் சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு இன்னும் தெளிவடையாதபடிக்கு, நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டதாக, அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாதபடிக்கு தடைப்பட்டவர்களாக காணப்படும் கொண்டே இருக்குமானா, இந்த நாளில் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், இன்னும் நான் அதிகமாக கூப்பிடுவேன், என்னுடைய விசுவாசம் தான். பல நேரங்களில் பலர் எனக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் அது எனக்கு தடையை கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்தில் நான் அப்பாவுடைய சமூகத்தில் நான் இன்னும் அதிகமாக விசுவாசத்தோடு நான் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழைக்க போகிறேன், கூப்பிட போகிறேன், கேட்க போகிறேன். இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும், இந்த காரியத்தில் எனக்கு தெளிவு வேணும், இந்த காரியத்தில் என்னுடைய பார்வை மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சி கேட்கும்போது ஆண்டவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்ம ரட்சித்து விடுவித்து நம்முடைய பார்வை அடைய செய்கிறார். அநேக நேரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் குருடடைந்து இருக்கிறது. ஸோ அதுல இருந்தெல்லாம் வெளிப்படணும். ஒரே வழி, இன்னும் ஆண்டவரை அறியணும், இன்னும் என்று சொல்கிற அந்த தாகத்தோடு மறுபடியும் ஆண்டவரை அழைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தந்து, நம்மை அறிந்திருக்கிற தகப்பன், முன்குறித்த தகப்பன், வேறு பிரித்த தகப்பன், அவர் நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலை தருவார். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. விசுவாச குறைவுகள் நிமித்தமாக இல்லைன்னா பல காரியங்களை நம்முடைய சொந்த முயற்சி நிமித்தமாக செய்து இதில் என்ன இருக்குது, இது கிடைக்காது, ஆண்டவர் இதில் எப்படி தரப்போகிறார், நாட்கள் கடந்து போயிட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதபடிக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி நெருங்கி சேர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்மை அழைத்து விடுவித்த தகப்பன் இன்னும் நம்ம விடுவித்து பலருக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே பற்றி பிடிப்பும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களே உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆம் தகப்பனே, ஆவியானவர் இந்த நாளிலும் சுவாமி எந்தெந்த காரியங்கள் இன்னும் எங்களுக்கு முடிவு வராதபடிக்கு வேதனையில் துக்கத்தில் அமிழ்ந்து கொண்டு ஆண்டவரை அழைத்தும் எனக்கு முடிவில்லை என்று சொல்லி கெஞ்சி கதறி கொண்டிருப்போம். ஆனால் இன்னும் எங்களுக்கு ஒரு தருணத்தை தருகிறீங்க. உடைய சமூகத்தில் நாங்கள் போய் இன்னும் அதிகமாக கதறும்போது, கூப்பிடும்போது, பேர் சொல்லி அழைத்த தகப்பன் எங்களை விடாதபடிக்கு
வழியருகே விட்டு விட்டு போகிறவராக அல்ல, இவளுடைய கதறுகளுக்கு கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற தகப்பனங்களுக்கு ஒருவர் உண்டு என்று சொல்லி சுவாமி விசுவாசத்தோடு இன்னும் முன்னேறி சென்று அழைத்த சத்தத்தில் எங்களுடைய இருதயங்கள் கேட்கறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ராஜா ஆண்டவரே, ஏதாவது காரியத்தில் குறை இருக்குமாயின் அந்த குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு ஒப்பு கொடுத்து ராஜா எங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது மொத்தமாக கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற பேராசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவிச்சுங்க. அந்த கிருபைகளை இந்த நாளில் ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஒரு தைரியத்தோடு ஆண்டவரே, அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டோடைய சன்னிதானத்தில் நாங்கள் போய் குடும்பமாக ஆராதித்து தொழுது சேவித்து தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாங்கள் புசிக்க எங்களுக்கு உதவிச்சுங்க. இல்லையே இருதய கண்களை திறப்பீராக ராஜா, உமக்கண்டு சாட்சியலாக இருக்க உதவிச்சுங்க. தேவநாம மாத்திரமாயப்பட்டும் சகல துதிகரமாய் உமக்கே செலுத்தும் இயேசுன்னு கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Have a blessed Sunday. God bless you all. Take care. Bye bye.